மகரம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி சனி உள்ளார். சந்திரன் ராசியிலும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் ராசிக்கு 8ஆம் இடம் புதனுடன் இருக்கிறார். செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடம் செவ்வாய் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடம் கேதுவுடன் ராகு 3ஆம் இடம் ராசிக்கு அமர்ந்து உள்ளார். சந்திரன் ராசியில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் குரு பார்வை பெற்று அனைத்து வகை ராசி நண்பர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், பண வரவு, பொருள் வரவு தருவார். விவசாயிகள் நல்ல விளைச்சல் லாபம் பெறுவார்கள். வியாபாரிகள் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். தொழிலாளர்கள் நல்ல வருமானம் பெறலாம். கணவன் மனைவி உறவுகள் நல்லபடி இருக்கும். சூரியன் ராசிக்கு 8ஆம் இடம் புதனுடன் இருப்பதால் 8ஆம் இட சூரியன் ஆகாது. கஷ்டம், நஷ்டம், வருமானம் இல்லாமை இருக்கும். சுக்கிரனோ ஒளி பெற்ற சந்திரனோ குருவோ இந்த இடம் பார்த்தால் கெடுபலன்கள் குறையும். செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடம் நல்லதும் கெட்டதும் கலந்து பலன் தருவார். பகை வீட்டில் உள்ளதால் இது நடக்கும். சுக்கிரன் கேது ராசிக்கு 9ஆம் இடம் குரு பார்வையால் நல்லதே நடக்கும். பண வரவு, பொருள் வரவு தருவார். கேது தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல மனம் வரும், செல்வீர்கள். குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடம் மிக நல்ல பலன்கள் தருவார். புத்திரரால் பெருமை, கௌரவம் கிடைக்கும். 5ஆம் பார்வை 9ஆம் இடம் பார்க்க நல்ல வருமானம், ஆடை ஆபரண சேர்க்கை தரும். 7ஆம் பார்வை 11ஆம் இடம் பார்வை தொழில் லாபம், முன்னேற்றம், மூத்த சகோதர உதவி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடக்கும். 9ஆம் பார்வை ராசிக்கு உடல் ஆரோக்கியம், தந்தை வகை உறவுகள் ஆதரவு இவை தரும். ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான் குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்கும், காட்டிக்கொள்ள மாட்டீர்கள், அனைத்தையும் சமாளிப்பீர்கள். 3ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வாகனம் இவற்றால் செலவுகள் இருக்கும். தாயார் உடல் நலம் பாதிக்கும், மருத்துவ செலவு உண்டு. 7ஆம் பார்வை கணவன் மனைவி உறவு சங்கடத்தில் இருக்கும். நண்பர்கள் கூட இருந்தே ஏமாற்ற பார்ப்பார்கள், எச்சரிக்கை தேவை. 10ஆம் பார்வை சனி வியாபாரம், தொழில் சிறப்பு தராது. தொழிலாளிகள் வருமானம் குறையும், கஷ்டப்படுவீர்கள். ராகு ராசிக்கு 3ஆம் இடம் மனதைரியம் தருவார். தனலாபம், பொருள் லாபம் தருவார். கேது 9இல் தந்தை வகை உறவு சங்கடம். கோவில் யாத்திரை செல்வீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்க துன்பம் தீரும். சுபம்.